வணக்கம். தொடர்புத்துறை அமைச்சின் 522 பணியாளர்களுக்கு 2023ஆம் ஆண்டுக்கான ஏபிசி எனும் நற்சேவை விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு முழுவதும் சிறந்த சேவையை வழங்கிய அமைச்சு மற்றும் அதன் கீழுள்ள நிறுவனங்கள், துறைகள் ஆகியவற்றைச் சேர்ந்த பணியாளர்களை அங்கீகரிக்கும் வகையில் அவ்விழா நடத்தப்பட்டது. நேற்றைய முதல் கட்ட விருதளிப்பில் அமைச்சின் பணியாளர்களுக்கும் RTM ஊழியர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. இரண்டாம் கட்டமாக மலேசிய தகவல் துறையான ஜப்பான், தேசிய செய்தி நிறுவனமான பர்னாமா பணியாளர்கள் உள்ளிட்டோர் அமைச்சர் ஃபஹமி ஃபட்சிலிடமிருந்து நற்சேவை விருதுக்கான சான்றிதழுடன் ஊக்கத்தொகையாக 1000 ரிங்கிட்டையும் பெற்றுக்கொண்டனர். ஷாமனரூபன் சுப்பையா, சுரேஷ் மணியம், கலைமணி முனியன், திமோதி பலபத்ரம், ராஜேஸ்வரி அன்பழகன், யோகநந்தினி முருகேசன் ஆகியோர் ஜப்பானிலிருந்து விருது பெற்ற இந்திய அதிகாரிகள். இவ்வேளையில் பர்னாமா தொலைக்காட்சியின் தலைமை செய்தி ஆசிரியர் காந்தி காசிநாதன் உள்ளிட்ட பர்னாமாவின் 6 இந்திய பணியாளர்களும் நற்சேவைக்கான விருதை பெற்றனர். ஏனையோரில் மலாய் செய்தி பிரிவின் தயாரிப்பாளர் ஜெயக்குமார் ஆதிமூலம், விளையாட்டு பிரிவின் தலைவர் விக்னேஸ்வரன் ராமன், புத்ராஜயா பணியக நிருபர் திவ்யமாலினி ராமுலு ஆகியோரும் அடங்குவர். விழாவில் உரையாற்றிய ஃபஹ்மி, அமைச்சின் பணியாளர்கள் மடானி அரசாங்கத்தின் சித்தாந்தத்தை பிரதிபலிக்கும் வகையில் தொடர்ந்து நற்சேவையாற்றி வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கடந்த ஆண்டுக்கான மொத்த விருது பெறுநர்களின் எண்ணிக்கை 671 பேர் ஆகும். தீபகற்பத்தைச் சேர்ந்த 522 பேருக்கு நேற்று விருது வழங்கப்பட்டுவிட்ட நிலையில் சபா சரவாக்கைச் சேர்ந்த எஞ்சிய 149 பேருக்கு பின்னர் மண்டல வாரியாக வழங்கப்படவிருக்கிறது. நற்சேவை விருதளிப்பில் துணை அமைச்சர் தியோனி சிங், அமைச்சின் மூத்த அதிகாரிகள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்று சிறப்பித்தனர். மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.